மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 23 லட்சம் ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. கர்நாடக அரசு சுற்றுச்சூழல் அனுமதி கோரிய நிலையில் அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். பக்தர்களின் நம்பிக்கைக்கு திமுக அரசு தடையாக இருந்ததில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கோயில் கருவறைக்குள் பாகுபாடு காட்டாத சமத்துவம் வேண்டும் எனவும் வலியுறுத்தி. ஓட்டுக்காகவே முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தப்படுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். பாஜகவின் இந்து விரோதி என்று பரப்புரைக்கு பயந்துதான் மாநாடு என நாம் தமிழர் கட்சி கண்டனம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்களுக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். 11 மீனவர்களும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைப்பு. அமைச்சர் ஏவவேலு எழுதிய கலைஞரனும் தாய் என்ற புத்தக வெளியீடு நிகழ்ச்சி. லட்சம் பேருக்கு தாயாய் தந்தையாய் இருந்தவர் கருணாநிதி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தலைவரின் உடன்பிறப்புகள் தான் நாம் என்பதை விட நமக்கு என்ன பெருமை வேணும்? அவருடைய புகழையும் பெருமையும் அடுத்து வரும் தலைமுறைக்கு எடுத்து சொல்வதோடு இனம், மொழி, மாநிலம் காக்க என்னாலும் உழைக்கிறது தான் தலைவர் கலைஞருக்கு நாம் காட்டக்கூடிய உண்மையான என்றும் இரவாத தாய் கலைஞர் வாழ்க. கருணாநிதி கண்ணில் விரலை விட்டு ஆட்டியவர் துரைமுருகன். புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் கலகல பேச்சு. நாமக்கல் அருகே சக மாணவர்களுடன் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த மாணவனின் உடல் தகனம். தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதி. தேனி மாவட்டம் கம்பம் அருகே வனத்துறை ஊழியரை தாக்கிய சிறுத்தை. புதருக்குள் பதுங்கிய சிறுத்தையை தேடி வரும் வனத்துறை. மயிலாடுதுறை அருகே குத்தாலத்தில் வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. மனிதனின் அக்கறையின்மை மற்றும் பேராசைக்கு இயற்கையின் எதிர்வினையே வயநாடு பேரிடர். நிலச்சரிவு தொடர்பாக 3 வாரங்களுக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. மகாராஷ்டிராவில் லட்சாதிபதி பெண்களுக்கு இன்று பாராட்டு சான்றிதழ் அளிக்கிறார் பிரதமர் மோடி. மகளிர் குழுக்களுக்காக 5000 கோடி ரூபாய் வங்கிக் கடனும் வழங்குகிறார். கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் படுகொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி சஞ்சய் ராயிடம் உண்மை கண்டறியும் சோதனை. மேலும் 5 பேரிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. டெலிகிராம் செயலியின் நிறுவனர் பாவெல் ப்ரோ பிரான்சில் கைது. குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்காததால் கைது என பிரான்ஸ் ஊடகம் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.